டேய், எதுக்குடா இங்க வந்த? உனக்கு இங்க என்னடா வேலை? பர்மா, என்ன அம்மாவையும் பொண்டாட்டையும் காப்பாத்திட்டு போல் இருக்கு. அதுவும் நீ எங்க காப்பாத்துன? அந்த உயர்ந்த மனிதன் இருக்கான, அவன் தானே காப்பாத்தனா? இந்த தடவை இல்லைன்னா இதுக்கப்புறம் எனக்கு சான்ஸ் கிடைக்காதா என்ன? உங்க அக்கா பண்ண வேலையால என் போக்கஸ் இப்போ உன் மேல இல்ல. அது வரைக்கும் தான் உனக்கு டைம். அதுக்குள்ள முடிஞ்சா உன்னையும் உன் குடும்பத்தையும் என்கிட்ட இருந்து நிரந்தரமா காப்பாத்திக்கோ. கண்டிப்பா உங்க அக்கா பண்ணதெல்லாம் வேஸ்ட்னு ஒரு சிச்சுவேஷன் வரும். நான் வர வைப்பேன். அப்புறம் அந்த யமனே வந்தாலும் உன் குடும்பத்தை காப்பாற்றவே முடியாது. பர்மா, நீ ஒரு நன்றி கெட்டவன். உனக்கா நான் என்னெல்லாம் பண்ணிருப்பேன். குடும்பத்துக்கு தெரியாம உனக்கா இப்ப வரைக்கும் எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருப்ப. நீ கடைசியில என் குடும்பத்து மேலே கை வச்சுட்டல. இன்னும் இல்ல. அதனாலதான் இப்ப நீ என் முன்னாடி நின்று பேசிட்டு இருக்க. நன்றி கெட்டவன். நன்றி கெட்டவனா? டேய், அதெல்லாம் நல்லவங்களுக்கு தாண்டா. நான் கண்டிப்பா நல்லவனா இல்ல. டேய், இவ்வளவு நியாயம் பேசுறதுனால நீயும் நல்லவனா கிடையாது, புரியுதா? அப்படி இருந்தா நீ என்கிட்ட வந்து சேர்ந்திருக்கவே மாட்டேன். முதல்ல நான் எதுக்கிட்ட உனக்கு அட்ஜஸ்ட் பண்ணும்? அப்படி என்ன நீ எனக்கு செஞ்சு கீச்சிட்ட? ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் சொல்ற ஒவ்வொரு வேலையும் நீ உருப்படியா செய்யறதே இல்ல. சொல்ல போனா உன்னால எனக்கு லாஸ் தான் அதிகம். அப்படி பார்த்தா இது வரைக்கும் உன்னை விட்டு வச்சிருக்கிறது பெரிய விஷயம்டா. டேய், நீ கிட்டத்தட்ட அங்க இருக்க அந்த கார்பேஜ் மாதிரிதான். இதுக்கப்புறம் உன்னை தேவையில்லாம வச்சிருந்தா எனக்கு தான் ஆபத்து. பர்மா, நான் ஒண்ணும் உன்ன மாதிரி பெரிய தாதா எல்லாம் கிடையாது. ஏதோ சிச்சுவேஷன் தெரியாம உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். உனக்கு அதெல்லாம் தெரியாது. ஏன்னா பர்மா ரொம்ப கெட்டவனாச்சே. மூடு. என்னடா வந்ததுல இருந்து நன்றி இல்ல, கெட்டவன் நல்லவன் நியாயம் பேசிட்டு இருக்க? என்ன பண்ணுவ? பர்மா, நீ சொன்னதை என்னால கரெக்டா செய்ய முடியலதான். ஆனா எங்க அக்காவால உனக்கு எந்த பிரச்சனையும் வராம முடிஞ்ச வரைக்கும் நான் பாத்துக்கிறேன். ஆனா என்னை என் குடும்பத்தை விட்டு ப்ளீஸ். பர்மா, உன்கிட்ட எல்லாம் போராடி ஜெயிக்கிற அளவுக்கு என்னால முடியாது. நான் எதுக்கு சொல்ல வரேன்? நான் அமைதியா இருக்கிறதுனால ஏதாவது பேசிட்டே போவியா? ஏய், நீ கேட்கறதுக்காக இல்லடா, அடுத்தது நான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதனால உன்னை விடுறேன். ஆனா உன்னை ஒரே அடியெல்லாம் விட்டுற முடியாது. இது டெம்பரவரி தான். பார்த்து நடந்துக்கோ. டேய், அதான் சொல்றாருல, போடா. இவனை பார்த்தாலும் அப்படியே டப்புள் போடணும்னு தோணுது. இவன் முச்சிற ஒரு நாளைக்கு முச்சிற. முதல்ல இவனை முடிக்கிற, அப்புறம் சிவா எங்க போனாரு? சிவா, சிவா வீட்டுக்கு வந்துட்டதா சொன்னாங்க. ஆனா அவர் ஆளை காணுமே. எங்க போயிருப்பாரு? என்ன போனை வர எடுக்க மாட்டேங்கிறாரு? கால் ஃபுல் ரிங் போய் கட் ஆகுது. அப்படி எங்க இருக்காரு? எதுக்கு போனாரு? ஒண்ணுமே புரியலையே. இல்லையே,
என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டாரே. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிருப்பாரே. போன் ஏன் கட் பண்றாரு? அப்போ போன் அவர் கையில தான் இருக்கு. நான் கூப்பிடுறேன்னு தெரிஞ்சும் ஏன் எடுக்க மாட்டேங்கிறாரு? டிரைவிங்ல இருந்தாலும் அட்டன் பண்ணி பதில் சொல்வாரே. என்ன ஆச்சு? சிவா, ஏன் இப்படி பண்றீங்க? நீங்க எங்க இருக்கீங்க? ஷோ, ஒண்ணுமே புரியலையே. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? போன் அட்டன் பண்ணுங்க சிவா, அட்டன் பண்ணுங்க. ச்சே.